ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விஎம் மஸ்கட் லைஃப் யூடியூப் சேனல். இந்த வீக் நம்ம வந்து ஃப்ரைடே சமையல் vlog 2 பார்க்க போகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த டைம் நம்ம பீச்சுக்கு போய் நம்ம ஃபிஷ் நிறையா பிடிச்சிருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணியும் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதுலேயுமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம வந்து Thursday நைட்டே பிளான் பண்ணி வச்சிட்டோம். நம்ம ஃப்ரைடே மார்னிங் நம்ம நேராக வந்து பீச்சுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம். அதனால நம்ம பீச்சுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது இந்த டேட்ஸ் மரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது கீழேயே வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். அப்படியே நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு இந்த 2 ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதையும் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. மத்தி, அதுக்கப்புறம் இது வந்து பாறையிலேயே ஒரு வகையான பாறை மீன். ஸோ இது ரெண்டுமே நம்ம வாங்கி அப்படியே நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து பீச்சுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து பீச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போன வீக் நம்ம வந்து ஃப்ரைடே சமையல் vlog 1 எடுத்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நம்ம சில ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சோம். அது நீங்கள் வந்து டைம் இருந்தால் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் புது சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் பேர் ஆட் ஆகிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. பீச்சுக்கு வந்து காலையில் பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்ப வந்து இங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால பீச் காலையில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் ஏர்லியாக போய் நம்ம வந்து டைம் அங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பார்த்திங்களா, யாருமே இல்லைங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. கொஞ்சம் தூரத்தில் வந்து அங்கே வந்து ஒரு 3-4 பேர் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக மஸ்கட்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, நீங்களும் வந்து மார்னிங் டைமில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பீச்சுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈவினிங் டைம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. மார்னிங் டைம் நாங்கள் போனதுனால பீச் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப அமைதியாக ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஹோல் பீச்சில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடலில் போய் குளிச்சுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரைடே எல்லோரும் கம்பல்சரியாக போகிற ஒரே இடம் இந்த பீச் தாங்க. அதாவது மஸ்கட்டை பீச் நிறையா இருக்கிறனால எல்லாருமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பீச் போயிட்டு வந்துடுவாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸு, வீடியோ எல்லாமே நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் கூட எங்களோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் தூண்டில்லாம் வாங்கி நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் வந்து பீச்சை ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருந்தேன். பீச்சோட இந்த அலை சவுண்டு கேட்கும்போது நமக்கு அப்படியே மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஃபீல் நான் உங்களுக்கு இப்போ தரேன் பாருங்கள். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா கேட்க? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே பீச்சை ரசிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளோட ஃப்ரெண்டு அப்படியே கையிலே வந்து நண்டை பிடிச்சிட்டாங்க. பார்த்திங்களா நண்டு எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வந்து ஆள் வந்து பீச்சில் இல்லாதனால நிறைய நண்டு வந்து தண்ணியிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெளியே வந்து அது பாட்டுக்கு வந்து ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் மீனுமே பிடிச்சிருந்தோம். பார்த்திங்களா நண்டு எப்படி பிடிச்சிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 2-3 நண்டு எங்களுக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷும் கிடச்சிருந்தது. பார்த்திங்களா நாங்கள் இவ்வளோ ஃபிஷ்ஷு நாங்கள் பிடிச்சிருக்கோங்க. லிட்ரலி பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபிஷ்ஷாச்சும் இதில் இருக்கும். அது அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம அங்கே 2-3 நண்டு பிடிச்சோம் இல்லைங்களா, அதையே வந்து அங்கேயே நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோம். கடல்லையே தண்ணியிலே விட்டுட்டு வந்துட்டோம்.
நம்ம என்னென்ன மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறையா வந்து மஞ்சப்பாறை இருக்குங்க இல்லையா, அதுலேயே வந்து சின்ன மீன் வந்து நமக்கு நிறையா கிடச்சிருந்தது. அப்புறம் வந்து 1, 2 கிழங்கா மீன் கிடச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு சின்ன சின்ன மீன்லாம் நமக்கு கிடச்சிருந்தது. அதைத்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம வர வழியில் வந்து கொஞ்சம் வந்து மட்டனையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சா யார் தான் விடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து ஐஸில் தான் இருக்கும், ஐஸ் போட்டு தான் கொண்டு வருவாங்க. இந்தளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் இங்கே வந்து மஸ்கட்டில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபிஷ்ஷுக்கும் ஐஸில் வச்சு கொண்டு வந்த ஃபிஷ்ஷுக்கும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி நாங்கள் மட்டன் வாங்கினதுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தது. இங்கே வந்து ஃபிஷ்ஷு மாத்திரம் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மற்றபடி மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த அக்கா வந்து மட்டனை வந்து குக்கரில் போட்டு நல்லா விசில் கொடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி சைட் பை சைடாக சாப்பாடும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கும் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைடில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது கூட தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையுமே வந்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் குழம்புக்கு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு தேவையான மசாலா, மட்டன் மசாலா, வீட்டு மிளகா பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு அதை வந்து சேர்த்து அரைச்சி தனியாக பேஸ்ட் ஆக்கி வச்சுருந்தோம். பார்த்திங்களா ஃபிஷ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு. அது அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரசமும் கொஞ்சம் வச்சுருந்தேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து சுட சுட சாதம் வந்து நம்ம வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி வந்து நான் தனியாக வந்து ஷார்ட்ஸில் ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. சுட சுட மட்டன் கிரேவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நாங்கள் வந்து தக்காளி ரசம் வந்து வச்சோம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருந்தது எல்லாமே. அன்றைக்கி என்னென்னு தெரியல, எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மாம்பழமும் நான் வந்து வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு காலையில் என்னால் கோலம் போட முடியாதனால நான் வந்து ஈவினிங் வந்து சரி கொஞ்சம் சின்ன கோலமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோலம் போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மஸ்கட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். போன வீக் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் நான் இந்த வீக் சண்டே நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், நான் டேட்டையும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.